நான் இன்றைக்கி வீட்டில் வந்து பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். பூண்டு சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்னி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட டிஷ்ஷு. நான் எப்போல்லாம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து பூண்டு சட்னிக்கு தோசையும் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளி எதுவுமே போட மாட்டேன். எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதேமாதிரி பண்ணியிருந்தேன். நான் வந்து 3 கட்டி பூண்டில் பண்ணியிருந்தேன். 3 கட்டி பூண்டு, அது மாதிரி 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். வரமிளகா வந்து 10 வரமிளகாவுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் சட்னி வந்து சுள்ளுன்னு இருக்கும். இல்லைன்னா நம்ம பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பூண்டு, வரமிளகா, தக்காளி, உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு வடை சட்டி வச்சதில் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க நம்ம சட்னியை வந்து ஃபுல்லாக நல்லா வதக்கி விடணும். நல்ல பச்சை வாசம் போயிட்டு நல்லா சுண்டி வரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வணக்கினாலே நமக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சரு. இன்னும் கரெக்டாக அந்த சுருண்டு வர பதத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். கல் தோசை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.